Welcome back after the short break. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு நான் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அழகு லட்சுமியோட கிச்சன்ல தான் இருக்கேன். ரொம்பவே சூப்பரா வந்து ஒரு போகால சக்கரை பொங்கல் வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பண்டிகை காலங்கள்ல மட்டும் இல்ல ரெகுலராகவே நீங்கள் வந்துட்டு இதை பண்ணலாம். ஸ்வீட்டுன்றதுனால வீக்லி ஒன்ஸ் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஜாகரி யூஸ் பண்ணாங்க இல்லையா, அது அயன் கண்டென்ட்டு தான். கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட, ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, பேபி பொட்டேட்டோ வச்சு ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம ஷோவில் இது வரைக்கும் பண்ணாத டிஷ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ரஸ்கா மலாய் ஆலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்றது மேங்கோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது பேஸ் பண்ணி மலாய் மில்க்கு டைரி ப்ராடக்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு இதுக்கு நம்ம ஓவரால் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்துட்டு ரைப் மேங்கோ வந்துட்டு பல்பாக பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ, பாயில்டு பேபி பொட்டேட்டோ வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமு, கரம் மசாலா, மிளகு, ஜீரகம், கொஞ்சோண்டு வந்துட்டு லெமன் ஜூஸு, உப்பு, தனி மிளகாத்தூள், டர்மரிக் பவுடர், பேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெலன் சீடு இருக்கு இல்லையா, மெலன் சீடும் வெள்ளரி விதை, குக்கும்பர் சீடு அந்த மாதிரிலாம் வரும். அதுவும் சாரா பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பும் வந்துட்டு சோப் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சோண்டு யோகர்ட், தயிர். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. முதல்ல காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாங்களா? கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் போட்டுக்கலாமா? ரைட். சின்னமன் ஸ்டிக்கு, கிரீன் கார்டமும், க்ளோவ்ஸ். ஓகே ஓகே, இதில் போடுவோம். அதுக்கப்புறம் ஜீரா இருக்கு இல்லையா, ஆமாம், சாய் ஜீரா போட்டுக்கலாம். ஓகே மேடம். இதுக்கப்புறம் சாப் பண்ணியிருக்கோம் இல்லையா ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி. இது நல்லா ஃப்ரை ஆகி அந்த ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டு சாப்பிட்டு பண்ணிக்கலாம். உங்களுடைய இந்த காய்கறி கட்டிங் வந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதை நாங்கள் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இது நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு அது இது. ரெண்டாவது வந்து பெருசாக போட்டால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். எல்லாமே அரைச்சி போட்டோம்னா, இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டோம்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். சாப் பண்ணி போட்டோம்னா அது இப்போ மாங்காய் கதவுல உடஞ்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகுது, கத்தியில் வைக்கிறதுக்கும் அது மாதிரி சுவை மாறும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சுவை கூட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே மேடம். ரைட். ரைட், இப்போ வந்துட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ரைட், ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அழகு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் மற்ற நம்ம போட முடியும். சரியா, நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஆனியன் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேங்கோ சொன்னோம் இல்லையா, ரைட் மேங்கோ பல்ப்பு, அது வந்து போடுறோம். ஓகே மேடம். நம்ம தக்காளி யூஸ் பண்ணல. அந்த சார்னஸ் வந்து இதில் கொஞ்சம் ரைப் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட்டு சார் ரெண்டுமே இதில் இருக்கும். இது கூட வந்துட்டு லைட்டாக வந்துட்டு யோகாட். ஓகே மேடம். லிட்டில் பிட் வினிகர், நல்ல ஃப்ரெஷ் லைம் ஜூஸ். இதை முதல்ல வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போடும். மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், காரத்துக்கு சில்லி பவுடர்,
ரைட். இதை வந்துட்டு மசாலா போட்டு இதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி சமைக்கும் போதே சாப்பிட்ணுன்னு ஆவலை தூண்டுது. மாங்காய்க்கு அது ஒரு தனி ஈர்ப்பு வரும். ரைட். இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்து சோக் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணி. ஓகே மேடம். இதை வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சி. ஓகே ஓகே. திக் கிரேவி தான் இது, ரொம்ப தின்னாக தேவையில்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே மேடம். இப்போ இதை இந்த கிரேவியை வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? எல்லா விதமான இந்தியன் பிரெட்ஸுக்கு நல்லாயிருக்கும், ரைஸுக்கு நல்லாயிருக்கும், புலாவு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க இல்லையா, ப்ளைன் புலாவ், ஆனியன் புலாவ், ப்ளைன் புலாவ், அந்த மாதிரி புலாவுக்கு நல்லாயிருக்கும். ஈவன் பிரெட் பரோட்டா, சப்பாத்தி, நான், ரோட்டி, புல்கா, புல்கா புல்கா அந்த மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு மலாய். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லையா, க்ரீம் போடலாம். க்ரீம் கிடைக்கலன்னா நீங்கள் மில்க்கு கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இப்போ பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு தோலோட சின்ன சின்ன ஹோல்ஸ், ஏதாவது ஒரு நீரிங் வச்சு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு, டூத் பிக் இருக்கு இல்லையா, உட் பிக், அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரைடு பொட்டேட்டோ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஆம்கா மலாய் ஆலு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அழகு நீங்கள் கேட்ட பேபி பொட்டேட்டோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எங்கள் மாமி கூப்பிட்றீங்களா? சரி, கூப்பிடு. வாங்கம்மா. வணக்கம்மா. சின்னதாக ஒரு ஐட்டம் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்குதான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன். சரிம்மா. நீங்களும் சாப்பிட்டு. ரொம்ப நல்லா இருக்குதுமா. நிஜமாக சொல்கிறீங்களாம்மா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல காரமாக அந்த புளிப்பு, மாங்காவுடைய புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வித்தியாசமாக இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி? வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. என் பையன் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஆம் ரஸ்கா மலாய் ஆலு. தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பழுத்த மாங்காய் விழுது, வேக வைத்த பேபி பொட்டேட்டோ, ஃப்ரெஷ் க்ரீம், கரம் மசாலா பொருட்கள்: மிளகு, சீரகம், எலுமிச்சை சாறு, உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், முலாம்பழ விதை, வெள்ளரி விதை, சாரப்பருப்பு விதை ஆகியவற்றை ஊற வைத்து அரைத்த விழுது, எண்ணெய், தயிர். செய்முறை: முதலில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். வாணலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் கரம் மசாலா பொருட்களை சேர்த்து வதக்கி, சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கி, அதோடு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பின்பு மாங்காய் விழுது, தயிர், எலுமிச்சை சாறு சேர்த்து வதக்கி, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து வதக்கவும். பின்பு அரைத்த முலாம்பழ விதை, தண்ணீர் சேர்த்து கரைத்து வேகவிடவும். பின்பு ஃப்ரெஷ் கிரீம், பேபி பொட்டேட்டோ ஆகியவற்றை சேர்த்து கொதிக்கவிட்டு பரிமாறவும். இப்பொழுது ஆம் ரஸ்கா மலாய் ஆலு தயார். வீவர்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக 2 டிஷ் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போகாவில் வந்துட்டு சக்கரை பொங்கல் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் பண்ணி கொடுத்த ஆம்கா மலாய் ஆலு பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.